தேடி வரும் ஞாயிறு சிந்தனை. இறைவார்த்தை இல்லந்தோறும் நாளும் கேட்க உள்ளம் மாறும். Mercy of God தமிழ். இயேசுவுக்குள் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் 15வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது 12 சீடர்களை, தனது அப்போஸ்தலர்களை இருவராக பணிக்கு அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வின் படிப்பினையை நமக்கு கற்றுத்தருவதை நாம் பார்க்கிறோம். ஆம், தம்மை பின்தொடர்ந்து வந்த தமது சீடர்களை, தமது அப்போஸ்தலர்களை இருவராக பணிக்கு, அதாவது மறை பணிக்கு அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், அன்புக்குரியவர்களே பாருங்கள், இந்த காலகட்டத்திலே தனக்கு தான் அந்த பதவி இருக்க வேண்டும், தான் மட்டும்தான் அந்த பதவியில் இருக்க வேண்டும், தான் மட்டுமே அதை அனுபவிக்க வேண்டும், எனக்கு பின்பு அதை யாரும் செய்துவிடக்கூடாது, எனக்கு பின்பு அதை யாரும் தொடர்ந்து விடக்கூடாது, நான் கடைசி வரை, என்னோட கடைசி மூச்சு வரை, நான் இறக்கும் வரை நான் மட்டும்தான் இந்த பதவியில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் பல தலைவர்கள் வாழ்கின்ற இந்த காலகட்டத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல, மாறாக தன்னுடைய பணியை, தன்னுடைய அனுபவத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவர்களை தன்னுடைய இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும், அவர்களை தனது பணிக்கு அனுப்ப வேண்டும் என்பதை ஒரு வாழ்வின் மிகப்பெரிய ஒரு பாடத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தி வழியாக நமக்கு வழங்குகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, தனக்கு தந்தை வழங்கியதை, தான் பெற்றுக்கொண்ட அந்த பணியை, தாம் பெற்றுக்கொண்ட அந்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை, அந்த பணியை தம் சீடர்களோடு பகிர்ந்து கொள்கிறார். அவர்களை இருவராக அனுப்புவதாக பார்க்கிறோம். ஏன் இருவராக அனுப்ப வேண்டும்? ஏன் ஒவ்வொருத்தராக அனுப்பியிருந்தா 12 பேரும் 12 இடத்துக்கு போயிருந்துருக்கலாமே. 2 பேர் இருந்தால் 6 இடம் தானே, கொஞ்சம் இடமும் கம்மியாகுது அப்படின்னு பார்க்கலாம். பிரியமானவர்களே, இருவராக ஏன் அனுப்பினார் என்றால், இதில் பல நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு. முதல்ல நன்மைகள் என்ன அப்படின்னு பார்ப்போம்னா, 2 பேர் போகும் பொழுது ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கக்கூடும். ஒருத்தருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, ஒருத்தருக்கு ஏதாவது முடியல, அப்படிங்கும்போது இன்னொருத்தர் அவருக்கு ஒரு துணையாக, ஒரு ஆறுதலாக, ஒரு கஷ்டமான நேரத்தில் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பகிர்ந்து கொள்ளக்கூடிய, அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு தருணத்தை அமைக்கக்கூடியதாக பார்க்கிறோம். அதே போல் இருவர் செல்லும் பொழுது பல நேரங்களிலே இருவருக்கும் ஒரு உதவியாக இருக்கக்கூடும். இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஒருத்தருக்கு எதாவது முடியல, அப்படிங்கும்போது ஒருத்தருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். ஆனால் அதே சமயத்தில் இந்த இருவர் அனுப்பப்படும் பொழுது அங்கு கருத்து வேறுபாடுகளும் உண்டு, தீமைகளும் உண்டு. ஏன்னா எங்கேயுமே 2 மனிதர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் இருவருமே சேர்ந்து ஒரே எண்ணத்தோடு ஒரே கருத்தோடு இருக்க முடியாது. இருவருக்கும் 2 வேறுபட்ட கருத்துகள் இருக்கும். இருவரும் வேறுபட்ட தன்மைகளை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஒருவருக்கு பிடித்தது இன்னொருக்கு பிடிக்காமல் போகும், இன்னொருவருக்கு பிடிக்காதது இன்னொருத்தருக்கு பிடித்திருக்க வாய்ப்புண்டு. இவ்வாறாக பல வேறுபாடுகளை கொண்ட இருவேறு மனிதர்கள் ஒரே ஒரு காரணத்துக்காக சேர்த்து அனுப்பப்படுகிறார்கள். எனவே இந்த இருவராக அனுப்புவதிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இன்னும் ஒரு படிப்பினையை கற்றுத்தருகிறார். இது அனைவருக்குமே பொருந்தும். சாமியாருங்களுக்கு பொருந்தும், சிஸ்டருங்களுக்கு பொருந்தும், குடும்பஸ்தினர்களுக்கு பொருந்தும், எல்லாருக்குமே பொருந்தும். ஏன்னா சாமியாருங்களும் ஒரு சில நேரத்தில் 2-3 பேர்களாக தங்கியிருக்க வாய்ப்பு உண்டு. சின்ன சாமியார், பெரிய சாமியார். அப்புறம் கான்வென்ட்டில் எப்பயுமே சிஸ்டருங்க 2-3 பேர் 4-5 பேர் ஒன்றா இருக்குது. அந்த கம்யூனிட்டி லைஃப், அந்த கம்யூனிட்டி ஒற்றுமையாக வாழ்கின்ற ஒரு தருணம். அதே போல் குடும்பத்தில் கணவன், மனைவி, மாமியார், மாமனார், உற்றார் உறவினர்கள், குழந்தைகள், இவர்களோடு நாம் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தருணத்தை நாம் பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே, இந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு படிப்பினை
தண்டனையை தருவது என்னவென்றால், நாம் எவ்வாறு அவர்களோடு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறோம், எப்படி அவர்களோடு நம்மையே தயார்படுத்தி ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோம் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆம், இங்கு பல கருத்து வேறுபாடுகள் இருக்கும். தாய்க்கு இருக்கிற கருத்து தந்தைக்கு இருக்காது. கணவனுக்கு இருக்கிற ஒரு கருத்து மனைவிக்கு ஏற்புடையதாக இருக்க வாய்ப்பில்லை. மனைவிக்கும் கணவருக்கும் 2 கருத்து வேறுபாடுகள் இருக்கும். குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். சின்ன சாமியாருக்கும் பெரிய சாமியாருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். பெரிய சிஸ்டருக்கும் மற்ற சிஸ்டர்களுக்கும் கன்னியாஸ்திரிகளுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இப்படி கருத்து வேறுபாடுகள் கொண்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் எவ்வாறு ஒரு கருத்துக்காக பயணிக்க வேண்டும், அது கடவுளுடைய பணிக்காக, அந்த ஒரு கருத்துக்காக நாம் பயணிக்க வேண்டும் என்பதை இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம். ஆம் அன்புக்குரியவர்களே, அவ்வாறு அவர்களை இருவராக அனுப்பும் பொழுது அவர்களுக்கு ஒரு முக்கியமான பணியை கொடுத்து அனுப்புகிறார். அது ஒரு சில கட்டளைகளை கொடுக்கிறார். என்ன கட்டளைனா, நீங்கள் போகும்போது கைத்தடியை தவிர மற்றது எதுவும் எடுத்துக்காதீங்க. காசு, பணம், சாப்பாடு, துணிமணி, எக்ஸ்ட்ரா துணிமணி இதெல்லாம் எடுத்துக்காதீங்க. ஒரு கைத்தடி, கால் மிதியடி இது மட்டும் போட்டுக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னால், உடனே இயேசு ஐயோ நம்மளை போய் கஷ்டப்பட சொல்கிறாரு, போய் நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு சொல்கிறாரு. அப்படி இல்லை. மாறாக இதன் வழியாக இயேசு நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், நம்முடைய நம்பிக்கை நாம் யாரை சார்ந்திருக்க வேண்டும் என்றால் கடவுளை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும். நாம் எந்த அளவுக்கு கடவுளை நம்பி கடவுளை சார்ந்து வாழ்ந்திருக்க வேண்டும் நமது பணிவாழ்விலே என்பதை இயேசு இதன் வழியாக நமக்கு வலியுறுத்துகிறார். பாருங்கள், ஒருவேளை நீங்கள் வேணுங்கிற பொருளை எடுத்துங்க, ஒரு துணிமணி எடுத்துங்க, சாப்பாடு எடுத்துங்க அப்படிலாம் சொல்லியிருந்தா நம்மளுடைய எண்ணங்கள் எப்படியா இருக்கும்னா, நாளைக்கு என்ன சாப்பிட்லாம், அடுத்த நேரத்துக்கு என்ன சமைக்கணும், இல்லை எந்த அளவுக்கு காசு சேர்த்து வைக்கணும், எனக்கு ஒரு கார் இருந்தால் நல்லா இருக்குமே, இல்லை ஒரு பைக் இருந்தால் நல்லா இருக்குமே, இல்லை இன்னும் ஒரு வசதியான வீடு இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி நம்முடைய எண்ணங்கள் இப்படி ஒரு பொருள்களை தேடக்கூடியதிலேயே நமது நேரம் கழிந்து விடும். எனவே உங்களுடைய எண்ணங்கள் இந்த பொருள்களை எல்லாம் நாடுவதாக இருக்கக்கூடாது. இதையெல்லாம் ஓரம் வச்சுட்டுங்க. உங்களுடைய முதல் எண்ணம், உங்களுடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால், கடவுளுடைய நற்செய்தியை அறிவிப்பதில் மட்டும்தான் உங்களுடைய நோக்கம் இருக்க வேண்டும். மற்றதெல்லாம் கடவுள் உங்களுக்கு தானாக வழங்குவார் என்று சொல்லி இயேசு நம்ம எந்த அளவுக்கு கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இதன் வழியாக நமக்கு வலியுறுத்துகிறார். அதே போல் நீங்கள் பணிக்காக செல்லும் பொழுது ஒரு வீட்டில் தங்குங்கள், அங்கேயே தங்கியிருங்கள், அவர்களுக்கு அமைதியை வழங்குங்கள், சமாதானம் என்று சொல்லி அவர்களை வாழ்த்துங்கள். அதே போல் ஒருவேளை அங்கே உங்களுடைய வார்த்தைகளை கேட்காமல் ஒருவேளை இருந்தால் அங்கே அந்த வீட்டை விட்டு வெளியேறுங்க, காலில் இருக்கிற தூசியை தட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, இதிலிருந்து இயேசு தம்முடைய சீடர்களை, அதுவும் நம்மை கூட வாழ்க்கையிலே முரண்பாடுகள் வரும். எல்லாருமே நம்ம சொல்கிறத கேட்டுக்கணும், எல்லாருமே நம்ம சொல்கிறத ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது கருத்தல்ல. இயேசு நீங்கள் பணிக்காக அனுப்பப்படும் பொழுது, இல்லை ஒரு குடும்பத்திலே இருக்கும் பொழுது, இல்லை ஒரு பள்ளியிலேயோ ஒரு அலுவலகத்திலேயோ நாம் பணி செய்கின்ற இடத்திலேயே எல்லாருமே நம்மளுக்கு பிடிச்சவங்களாக இருந்துருவாங்க, எல்லாருமே நம்ம சொல்கிறதை ஏற்றுக்கிறவங்களா இருந்துருவாங்க. அப்படி அல்ல, அங்கு எதிர்ப்புகளும் இருக்கும், நம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருப்பார்கள், நம்மை வெறுப்பவர்களும் இருப்பார்கள். எனவே அவர்கள் மத்தியிலே அவர்கள் வெறுப்பதையோ அவர்களுடைய ஏற்றுக்கொள்ளாத தன்மையையோ நாம் அதை வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை அதுவிலே முடிந்துவிடக்கூடாது. மாறாக நாம் அதை தட்டி உதறிவிட்டு அடுத்தபடிக்கு நாம் மாற்றி செல்ல வேண்டும் என்பதை இந்த நற்செய்தியிலே நமக்கு இயேசு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பாருங்கள், இதற்கு மிக சிறந்த உதாரணம் கடந்த வார நற்செய்தியிலே இயேசு தன்னுடைய சொந்த ஊரான நசரேத்துக்கு செல்கிறார். அங்கு தம் சீடர்களோடு செல்கிறார். ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று அவர்களுக்கு போதிக்கிறார். உடனே அங்கே அந்த சொந்த ஊர் மக்கள் அவரை எப்படி பார்த்தார்கள்? இது தச்சனுடைய யோசேப்பினுடைய மகன் தானே, மரியாளுடைய மகன் தானே, இவருக்கு எப்படி இப்படி ஒரு ஞானம் வந்தது என்று அவரை ஒரு ஏளனமாகவும் ஒரு வித்தியாசமாகவும் பார்த்தார்கள். எனவே இயேசுவுக்கு அவரால் அங்கே மிகுந்த அற்புதங்களை செய்ய முடியவில்லை என்பதை நாம் பார்த்தோம். இயேசுவை கூட தனது சொந்த மக்கள் சொந்த ஊரிலே ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. எனவே அதே கருத்தை தமது சீடர்களுக்கும் சொல்லி அவர்களை எச்சரிக்கிறார்.
நீங்களும் போகிற இடத்துல உங்களுக்கு எதிர்ப்புகள் வரும், உங்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதற்காக நீங்கள் அதுக்காக மனம் வருந்தி அதை மனசில் போட்டுக்கிட்டு ஐயோ என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே, நான் சொல்கிற ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே, என்னை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே, என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து டிப்ரெஷனில் போய் டிப்ரெஷன் வந்து, சுகர் வந்து, பிபி வந்து, மனக்குழப்பத்துக்கு உண்டாகி தலைவலி வந்து, இப்படியெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு அதே இடத்துல இருக்காதீங்க. மாறாக என்ன பண்ணுங்கன்னா, தட்டி விட்டுட்டு போங்க, அடுத்த வீட்டுக்கு போங்க. எங்கே உங்களை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களிடம் செல்லுங்கள், அவர்களிடம் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொல்லி இயேசு இந்த பழைய ஏற்பாட்டு அவர்களுடைய வரலாற்று நூல்களையும் சொல்லி அவர்களுக்கு எடுத்துரைக்கிறார். ஏனென்றால் இஸ்ராயல் மக்களை பொறுத்த மட்டில் இஸ்ராயல் மக்கள் ஒரு அதாவது அந்நிய நாட்டிலிருந்து அவர்கள் சொந்த நாட்டிற்காக திரும்பும் பொழுது அவர்கள் கால் தூசிகளை அவர்களுக்குரியதெல்லாம் தட்டிவிட்டு வர வேண்டும் என்பது இஸ்ராயல் மக்களுடைய கட்டளையாக இருந்தது. பாருங்கள், அவர்கள் எகிப்து நாட்டிலிருந்து பாலஸ்தீன நாட்டிற்கு சென்ற போதாகவும் சரி, அசிரியா நாட்டிலிருந்து அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்த பொழுதும் சரி, பாபிலோனிய நாட்டுகளிலிருந்து அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்த பொழுதும் கூட அவர்கள் தன் வேற்று இனத்தவரிடமிருந்து தனது சொந்த நாட்டுக்கு திரும்பும் பொழுது அவர்கள் சுத்தபத்தமாக கைகளை எல்லாம் அவர்களுக்குரியதை அங்கே தட்டிவிட்டு சுத்தமாக தனது புதிய இடத்திற்கு வர வேண்டும் என்பது பழைய ஏற்பாட்டு விதியாக இருந்தது. எனவே இந்த நற்செய்தியிலே இயேசு அவர்களுக்கு என்ன சொல்ல வருகிறார் என்றால், உங்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொள்ளாதவர்கள், உங்களுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்நியர்களாக கருதப்படுவார்கள், வேற்று இனத்தவர்களாக கருதப்படுவார்கள். எனவே அவர்களை பற்றி நீங்கள் கவலை கொண்டு உங்களை நீங்கள் வருத்தி கொள்ள வேண்டாம். மாறாக அடுத்த படியை கடந்து சென்று அடுத்த வேலையை பாருங்கள் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இவ்வாறு தமது சீடர்களை தயார்படுத்தி அவர்களை பல கோணங்களிலே உறுதிப்படுத்துகிறார். கடைசியாக அவர்களுக்கு தனது பணியை, தனக்கு கொடுக்கப்பட்ட முழு அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். பாருங்கள், தந்தை எனக்கு முழு அதிகாரங்களையும் கொடுத்திருக்கிறார். எனவே நான் உங்களுக்கு அந்த தீய ஆவிகளை அகற்றக்கூடிய வல்லமையை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அப்படியே தம் சீடர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து சீடர்கள் 12 அந்த பணியை ஏற்றுக்கொள்கிறார்கள். தாழ்ச்சியோடு அந்த பணியை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு அந்த பணியை நிறைவேற்றுகிறார்கள். அங்கு உலகெங்கும் சென்று பல இடங்களுக்கு சென்று அவர்கள் அந்த கொடுக்கப்பட்ட பணியை செய்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்ல வருகிற கருத்து என்னவென்றால், வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நாம் பல சூழ்நிலைகளை, பல மனிதர்களை சந்திக்க நேரிடும். ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டவர்கள். இயேசு இந்த 12 சீடர்களை அழைக்கும் பொழுது எப்படி அழைத்தார்? ஏனென்றால் அவர் அந்த கலிலேய கடற்கரையில் போய் நடந்துகிட்டு இருக்கும்போது முதல் சீடர்களை பார்க்குறாரு. 2 பேர் பார்க்குறாங்க. பேதுருவும் அவருடைய சகோதரரும் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெபதேவியின் மக்கள் 2 பார்க்கிறார். அவர்களையும் கூப்பிடுறாரு. அவர்களை கூப்பிடும் பொழுது என்ன சொல்கிறாரு? என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவர்களாக்குவேன் என்று சொல்லுகிறார். எனவே அந்த மனிதர்களை பிடிப்பவர்களாக்குவேன் என்று சொல்லி அவர்களை அழைத்த இயேசு இன்று அந்த மனிதர்களை பிடிக்கக்கூடிய பணிக்கு அவர்களை அனுப்புகிறார். நாமும் கூட நம்முடைய திருமுழுக்கின் வழியாக நாம் அனைவரும் இயேசுவால் அழைக்கப்பட்டவர்கள், நாம் அனைவரும் இயேசுவால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். எனவே நாம் அழைக்கப்பட்டவர்கள், தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், நமக்காக ஒரு சில பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ இயேசு இந்த சீடர்களுக்கு என்ன ஒரு பணியை கொடுத்தார்? உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள், தீய ஆவிகளை ஓட்டுங்கள், நோயாளிகளை குணப்படுத்துங்கள், இப்படி சொல்லி அவர்களுக்கு ஒரு பணியை கொடுத்திருக்கிறார். இப்போ அதே பணியை நமக்கு கொடுத்திருக்கிறாரா? கண்டிப்பாக நமக்கும் அதே பணியை கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒரு குருவானவராக எனக்கு என்ன பணியை கொடுத்திருக்கிறார்? ஒரு குருவானவருக்குரிய பணியை கொடுத்திருக்கிறார். ஒரு குடும்பத்தின் தலைவி, ஒரு தாய்க்கு என்ன பணியை கொடுத்திருக்கிறார்? அவருக்கு ஒரு மனைவி இல்லை ஒரு தாய் என்ற ஒரு பணியை கொடுத்திருக்கிறார். ஒரு கணவனுக்கு எப்படி ஒரு பணியை கொடுத்திருக்கிறார்? ஒரு கணவனாகவும் ஒரு குழந்தைகளுக்கு தகப்பனாகவும் இருக்கக்கூடிய ஒரு பணியை கொடுத்திருக்கிறார். அதே போல ஒரு பணியிலே ஒரு பணியிடத்திலே பணிபுரிகின்ற இடத்திலே நான் ஒரு ஆசிரியராகவோ இல்லை ஒரு தொழிலாளியாகவோ ஒரு பணியை செய்யக்கூடிய ஒரு நபராகவோ கடவுள் என்னை தேர்ந்தெடுக்கிறார். இவ்வாறு சமுதாயத்திலும் கூட, தனது குடும்பத்திலும் கூட நாம் ஒவ்வொருவரும் ஒரு பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நான் அந்த பணியை எவ்வாறு செவ்வனே செய்கிறேனா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். கடவுளுடைய துணை கொண்டு அதை நான் செய்கிறேனா? கடவுளுடைய
பணிக்கு ஏற்றவாறு நான் அதை செய்கிறேனா என்பதை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். எனவே இந்த பணி செய்கின்ற இடங்களில் எனக்கென்று பல கருத்து வேறுபாடுகள், எனக்கென்று பல எதிர்ப்புகள் வரும் பொழுது நான் எவ்வாறு அதை சமாளிக்கிறேன்? நான் அதிலே புதைந்து விட்டு அதிலே அந்த கஷ்டத்திலே நான் இருந்து விடுகிறேனா? இல்லை, அதை உதறி தள்ளிவிட்டு நான் என்னுடைய வாழ்க்கையின் படிகளை முன்னேறி சென்று பல மனிதர்களை சந்தித்து அதை நான் கடந்து செல்கிறேனா என்பதை நாம் சிந்தித்து, அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன்.